வணக்கம். வெல்கம் டு லோஹா தேவி முத்துச்சாமி சேனல். ப்ளீஸ் வாட்சிங் மை வீடியோஸ், சப்போர்ட் மீ. தேங்க்யூ. இன்றைய வீடியோவில் போலி என்கின்ற கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ஒப்புட்டு தான் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1/2 கிலோ, தேங்காய் 2 நம்பர். 2 விதமாக செய்ய போகிறாங்க. அதுக்கு 3 ஏலக்காய் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. வெல்லம் தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு, 200 கிராம் மைதாவை எடுத்து லைட்டான உப்பு போட்டு கொலன்னு கையில் ஒட்டாத அளவுக்கு பிணைஞ்சு வச்சுருக்காங்க. அட்டை விரலை வச்சா உள்ள விரல் பூவுற அளவுக்கு கொலன்னு இருக்கும். அப்போ தான் அது தயார், போலி மேல் மாவு தயார் கரெக்டாக இருக்கும். கடாயை அடுப்பில் வச்சு பற்ற வச்சு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிறாங்க. ஊற்றிட்டு தேங்காயை அதில் போட்டு நல்லா வறுக்கிறாங்க. ஆனால் கைவிடாமல் வறுக்கணும், கலர் மாறாமல் வறுக்கணும். கைவிடாமல் வறுத்துட்டே இருக்காங்க. கலரும் மாறக்கூடாது. கலர் மாறினா மனமும் டேஸ்ட்டும் மாறிடும். வறுத்துட்டே இருக்காங்க. பழப்பழன்னு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிடும். வற்றின பிற்பாடு முறுமுறு தன்மையோடு கிடைக்கும். தேங்காய் உதிரியாக கைவிடாமல் வறுத்துட்டே இருக்காங்க. இப்படி எடுத்து வச்சுட்டு கடலைப்பருப்பு இருந்தது இல்லையா, அதைய ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு மீடியமான தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வைக்கிறாங்க. நல்லா தளன்னு வேகுது. ஆனால் அது விரலை எடுத்து நசுக்கிறப்ப கையில் ப்ரெஸ் பண்ணி அமுத்துனா உடையிற அளவுக்கு இருந்தால் போதும். எடுத்ததையும் கசகசன்னு உடையக்கூடாது. அப்போ அந்த முள்மாவு கொலகொலப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் அரைப்பதம் மட்டும் வேக வச்சு எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் கடலைப்பருப்பை ஆற வச்சிடணும். சூடு ஆறிக்கும், அதுக்கு தண்ணி ஆவியாயிரும். தேங்காயை வறுத்து தேங்காய் சூடாக இருக்கும் இல்லையா, அதையும் ஃபேன் காற்றுல வச்சு ஆற வைக்கிறாங்க. ஆற வச்ச பிற்பாடு ஏலக்காய் 3 ஏலக்காய் மட்டும் அதுக்கு அளவாக எடுத்து சர்க்கரையும் அதை போட்டு நல்லா ஒரு சுற்று ட்ரை பண்ணிக்கோ இது பண்ணுறாங்க, விட்டுக்கிறாங்க. அப்போ பொடிஞ்சிடும் சர்க்கரை. தேங்காயை போட்டு தேங்காயும் நல்லா 2 சுற்று விட்றாங்க. எல்லாம் மெல்ட் ஆகி இப்படி ஒன்றா வந்துடுது. எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அடுத்தது வெல்லத்தை நல்லா தட்டி எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு ஏலக்காயை தனியாக போட்டு அந்த வெல்லத்தையும் உள்ளே போட்டு ஒரு சுற்று விட்டு பருப்பு இருக்கிற கடலைப்பருப்பு ஆற வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா அரைச்சோன்னா மிக்சர் ஆகி இப்படி வரும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு 2யும் தனித்தனியாக அழகாக பவுலாக உருட்டணும். இதையும் தனியாக பவுலாக உருட்டிக்கணும், சின்ன பவுலாக. தேங்காயும் உருட்டணும். தேங்காயை உருட்டி எடுத்து வச்சிடுறாங்க தேங்காய் ஒப்புட்டுக்கு. அடுத்தது பருப்பையும் தனியாக சின்ன பவுலாக உருட்டி பருப்பு ஒப்புட்டுக்கும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க அத்தை. இப்படி அழகாக இருக்கும். எனக்கு இந்த ஸ்டேஜில் சாப்பிட தான் பிடிக்கும். இப்போ ஒப்புட்டு செஞ்சு சாப்பிட பிடிக்காது. அந்த மைதாக்குள்ளே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா மிதங்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி ஒரு பீஸ் எடுத்து இப்படி பாலித்தீன் கவரில் வச்சு தட்டிக்கிறாங்க. தட்டின பிற்பாடு உள்ள அந்த பூரணத்தை வைப்பாங்க. கடலைப்பருப்பு பூரணம் ரெடி பண்ணணும் இல்லையா, அதை வச்சு இப்படி மேல் மாவு போற்றி நல்ல பவுலாக உருட்டிக்குவாங்க. அழகாக உருட்டுறாங்கல்ல. எனக்கு இந்த பூரணத்தை சும்மா சாப்பிட தான் பிடிக்கும். இது மாதிரி மைதாவில் வச்சு போலியை சாப்பிட பிடிக்காது, உப்புட்டா சாப்பிட பிடிக்காது. நான் பூரணத்தை மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவேன். இப்போ தேங்காயை உப்புட்டுக்கு அதுக்கு ஒரு பீஸ் எடுத்து இது செய்கிறாங்க. கடலைப்பருப்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அடுத்ததாக இப்போ தேங்காயை செஞ்சுட்ருக்காங்க. பவுலாக உருட்டிக்குவாங்க. எல்லா பவுலும் ரெடி பண்ணிவிட்டு
இப்படி அடுத்து ட்ரேயில் வச்சிட்றாங்க. பாருங்கள், எல்லா பால்ஸும் அழகழகாக இருக்குது. ஒன்று பருப்பில் ஒன்று தேங்காய் உப்புட்டு, ஒன்று பருப்பு உப்புட்டு. அடுத்து தோசைக்கல்லை வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி ரெண்டாக வச்சு கையிலையே ப்ரெஸ் பண்ணுறாங்க. எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது. இல்லை, நான் செஞ்சு பழக்கம் இல்லை, முடியாது. பாருங்களேன் எப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க லாவகமாக. சூப்பரில் அருமையாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான பருப்பு உப்புட்டு தேங்காய் உப்புட்டு ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.